இப்போ முதல் பகுதியான சொந்த வீடு கனவும் நிஜமும் பத்தி பார்க்கலாம். 2016ஆம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் துறையில எந்த ஒரு பெரிய கட்டுப்பாடும் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல வீடு வாங்கின மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எந்த ஒரு வலுவான சட்டமும் இல்லாத அந்த காலத்துல மக்கள் பொதுவா 4 பெரிய வலையில விழுந்தாங்க. முதல் விஷயம், ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆகுறது. 2 வருஷத்துல சாவிய தரேன்னு சொல்லிட்டு 5 வருஷமானாலும் அஸ்திவாரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க. 2வது, பணத்தை திசை திருப்புறது. அதாவது உங்க ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தை பில்டர் தன்னோட வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே மாத்திடுவார். 3வது, பொய்யான விளம்பரங்கள். ஆட்ல பார்த்தா பிரம்மாண்டமான நீச்சல் குளம், ஜிம்லாம் இருக்கும், ஆனா நேர்ல போனா ஒண்ணுமே இருக்காது. கடைசியா, இந்த ஏரியா மோசடி. நம்ம பயன்படுத்தவே முடியாத பொதுவான இடங்களுக்கும் சேர்த்து நம்மகிட்ட காசு கறந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டா அப்போ உடனடி தீர்வு ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏமாற்றப்பட்டவங்க தங்களுக்கு நியாயம் வேணும்னு சாதாரண சிவில் கோர்ட்டுகளுக்கு தான் நடையா நடந்தாங்க. பல வருஷமா கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்காக ஒரு தனி ஆணையம் இல்லாததால நடுத்தர மக்களோட நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போச்சுனே சொல்லலாம். ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மேலேயே மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு.